ஒரு மழையில வந்து ஒரு தம்பி பிள்ளை நனைஞ்சிட்டு வந்தானா. வீட்டுக்கு வரும்போது அந்த அப்பா சொன்னாரா, ஏண்டா மழை நின்னோன்னு நீ வரக்கூடாதா, ஏன் இந்த மாதிரி மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்கேன்ட்டு. தம்பி சொன்னானா, நீ போகும்போது ஒரு கொடையோ ரெயின் கோட்டோ எடுத்துட்டு போயிடக்கூடாதா அப்படின்னு கேட்டானா. ஆனா அம்மா மட்டும் என்ன தெரியுமா சொன்னா, இந்த பாழா போன மழை என் பிள்ளை வரும்போது தான் பெய்யணுமா அப்படின்னு கேட்டாலாம். ஸோ அந்த தாயோட அன்பு, தாயோட இறக்கம் அது தனி, அதுக்கு ஈடு இணையே இல்லை. பெண்கள் வந்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நடந்த விஷயங்கள் நினைச்சு வருத்தப்படக்கூடாது. இனி ஃபியூச்சரை குறித்த பயமும் தேவையில்லை. அன்றாட வேலைக்கு நீங்க சரியா செய்யும் போது நிச்சயமா உங்களோட எதிர்காலம் பாதுகாக்கப்படும். அது டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். ஆனால் நீங்க கவலைப்படக்கூடாது. நெகட்டிவ் தாட்ஸ்க்கு இடம் கொடுக்கக்கூடாது. நெகட்டிவ் தாட்ஸ்னா எதிர்மறையான சிந்தனைகளுக்கு நீங்க இடம் கொடுக்கக்கூடாது. அது வந்து உங்களோட தலையில வந்து நிற்கும், பறவை மாதிரி வந்து நிற்கும். ஆனால் அது பறவையை கூடு கட்ட விட்டுறக்கூடாது. நம்ம ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது ஒரு டம்ளர் கிளாஸ் கொடுத்தாங்க, டம்ளர்ல தண்ணி கொடுத்தாங்கன்னா அரை டம்ளர் தான் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த அரை டம்ளர் தண்ணி தான் பார்க்கணும் மொழிய, காலியாக இருக்கிற அரை டம்ளர் நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகக்கூடாது. பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு நான் போயிருக்கிறேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து வர்ற தோல்விகளை சந்திக்க முடியாமல், சந்திக்க தைரியம் இல்லாமல் தற்கொலையெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது. வானம் தான் நமக்கு எல்லை. எதை வேணால் நம்மளால சாதிக்க முடியும். துணிவும் தைரியமும் உண்மையும் கடவுள் பக்தியும் இருந்தால் அதை உங்கள் மனசில் நிலைநிறுத்தி நீங்கள் எல்லாரும் படிக்கணும், நல்லா முன்னேறணும். படிக்கிற பிள்ளைங்க உங்கள் பெற்றோரை பெருமைப்படுத்துகிற வகையில், உங்கள் கல்வி நிறுவனங்களை பெருமைப்படுத்துகிற வகையில் நீங்கள் படிக்கணும். படித்து அவங்களெல்லாம் நல்லவர்களாக வளர்ந்து பெரியவர்களாக ஆகணும். ஆன பிறகு நீங்கள் வந்து பெற்றோரை மறந்துடக்கூடாது. நீங்கள் உங்கள் உயர்வுக்கு காரணமாக இருந்தவங்களை மறந்துடக்கூடாது. இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யணுமோ அதையும் மறந்துடக்கூடாது. உங்களால் என்ற சின்ன சின்ன உதவி கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் பணம் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒருத்தட்ட கனிவாக பேசுறதும் ஒரு உதவி தான். அவங்கள ஆறுதலாக 2 வார்த்தை சொல்கிறதும் உதவி தான். ஒரு புன்னகை புக்குறதும் ஒரு உதவி தான். அதனால் வந்து உங்களால் இயன்ற சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு இந்த உலகத்துக்கு நம்ம எதுக்கு வந்தோம், அதோட பர்பஸ் என்ன, எதுக்காக இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம், அது என்னன்னு நீங்கள் உங்களையே நீங்கள் ஆராய்ச்சி பார்த்து உங்களால் இயன்ற நன்மைகளை செய்யணும், வாழ்க்கையில் முன்னேறணும், நல்ல சிறப்பாக வாழணுன்ட்டு உங்களை வாழ்த்தி எனக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன்.